அவன் நினைக்கிற தாட்ஸ், பேசுற பேச்சு, பாக்குறது எல்லாமே துளசிதான். எல்லாத்துலயுமே துளசிதான் இருப்பா. துளசி துளசி துளசி. அப்படி ஒரு அக்கறை. நீங்க பேரண்ட்ஸ் இவ்வளவு அக்கறை வச்சிருப்பீங்களான்னு தெரியாது சார். அந்த மாதிரி எடுத்தாலும் துளசிதான். என்னம்மா நீங்க கடத்திக்கிட்டு போய் காலை உடைக்கிறது பேர் தான் காதலா? அதான் சொன்னேனே சார், இது எல்லாமே அளவுக்கு மீறி ஒரு எல்லையை தாண்டி போயிடுச்சுன்னா அது கடைசியில மனச்சிதைகளை தான் போய் முடியுது. இந்த கட்டத்துல துளசிய நினைச்சு பயப்படுதா, இல்ல பாவம் அந்த பையன் பிரசன்னாவை நினைச்சு பரிதாபப்படுறதான்னு எனக்கு தெரியல. அப்போ துளசி அவங்கிட்ட தான் இருக்காளா? அவளா எங்க அங்க இருக்கா? அவன் அவளை மிரட்டி பணிய வச்சு அங்க இருக்க வச்சிருக்கான். என்ன கொன்னுடுவேன், என் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி அவளை மிரட்டி அங்க இருக்க வச்சிருக்கான். சில முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், சில முடிவுகளை காலம் எடுக்குது. இதுவும் காலம் எடுக்கிற ஒரு முடிவுதான். கொஞ்சம் ஆற போடுவோம். என்னம்மா இது? நீங்க ஏதாவது நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா விஷயத்தை ஆற போட சொல்றீங்க. நாம இப்படி அமைதியா இருந்தா அது துளசியோட உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்துடாதா? இல்ல சார், நீங்க ஆற போட்டா துளசிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஆக்ஷன் எடுத்தா தான் துளசிக்கு பிரச்சனை வரும். ஆமா சார், ஆமா. துளசி அவன் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. துளசி அவன் நல்லா பாத்துக்குவான். ஐ நோ, நல்லா பாத்துக்குவான் சார். ஆனா துளசியை காப்பாத்துறேங்கிற பேர்ல நீங்க ஏதாவது அவங்கள பிரிக்க நினைச்சீங்கன்னா அதோட பேட் ரியாக்ஷனை துளசி மேல அவன் காட்டுவான் சார். ஆமா சார், என் பேச்சுல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களோட சைக்காலஜி நல்லா தெரியும். துளசி அவன் கூட இருந்தா தான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பா சார். இந்த விஷயத்துல நான் 100% கேரண்டி தரேன் சார். பிரசன்னாவை நீங்க தொல்லை பண்ணாத வரைக்கும் அவன் துளசியை தொல்லை பண்ண மாட்டான். தைரியமா போங்க சார், தெய்வம் ஏதாவது வழியை காட்டும். தெய்வமா? அது எங்கம்மா இருக்கு? தெய்வத்தை நம்பிதான் நான் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கேன். தெய்வம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. சார், சந்தோஷம் வரும்போது தெய்வம் இருக்குன்னு அவனை போற்றுறதும், துக்கம் வரும்போது தெய்வமே இல்ல அப்படின்னு சொல்றதும் நமக்கும் புதுசு இல்ல, அந்த தெய்வத்துக்கும் புதுசு இல்ல சார். என்ன கேட்டா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். சந்தோஷத்துக்கும் எல்லை இருக்கு, துக்கத்துக்கும் விடிவுகள் இருக்கு சார். எஸ், அதை நம்புங்க சார். சீக்கிரமா அந்த தெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கூடிய சீக்கிரமாவே ஹெல்ப் வரும், நம்புங்க. இப்ப போயிட்டு வாங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க சார். அம்மா பூரணி, தூக்கம் வரலையா? தூக்கம் வரலையா கண்ணா? நாளைக்கு மொத்தமா தூங்க போறோன்னு பயமா இருக்குப்பா. அப்படி இல்ல சொல்லாதடா. நாளைக்கு நடக்கிற ஆபரேஷன்ல நான் பொழைச்சுப்பேனா அப்பா? நிச்சயமா நீ பொழைச்சுப்பம்மா. உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நிச்சயம் பொழைச்சுப்ப. நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கோம். எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படக்கூடாது, அப்பா இருக்கேன்ல, அப்பா சொல்றல, பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. துளசி நாளைக்காவது வருவாங்களாப்பா? சொல்லுங்கப்பா, வருவாங்களா? ஏன்பா துளசி இப்ப நம்மள பாக்குறதுக்கு வரதில்ல? அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைமா. ஒருத்தன் கால்ல போட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தானா. ஒரு நாளைக்கு அவன் காலே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க ஒருத்தனை பார்த்தானா. பரவாயில்ல, இவன் காலே இல்லாம கஷ்டப்படுறான், நமக்கு கடவுள் கால்ல செருப்பு தானே கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டானா. அந்த மாதிரி அவங்க அவங்களுக்காக வாழ்வாங்க, நாம நமக்காக வாழணும்.
இதுக்கு மேலையாவது நீங்க உங்களுக்காக வாழுங்கப்பா. நான் திடீர்னு போயிட்டா நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாப்பா, வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க வேற கல்யாணம் பண்ணாதான் புதுசா வர மம்மி வயித்துல நான் பாப்பாவா பிறப்பேன். சரியாப்பா? இல்லம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது பூர்ணி. இந்த மாதிரி பெரிய பேச்செல்லாம் பேசக்கூடாது. பாரு, உனக்கு ஒண்ணு ஆகாது, நீ நல்லா இருப்ப. அப்பா உன்னை சாக விட மாட்டேன். நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன்ல அப்பா மட்டும் உன் கூட இருக்க போறது இல்ல, அந்த கடவுளும் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னை காப்பாத்துவாரு கண்ணா. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துவாரு. உனக்கு ஒண்ணு ஆகாது பூரணி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. ரொம்ப மோசமான பிரச்சனை, ரொம்ப டேஞ்சரஸ். என்ன வேணாலும் பண்ணுவான். துளசியை காப்பாத்துற சமயத்துல கடைசியில் இப்படி காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இதுக்கு மேலேயாவது யாருன்னு தெரிஞ்சு போய் செவுத்துல மோதிக்காம இருந்தா சரி. சரியா சொன்ன. ஏன் அழையா வீட்டுக்கு விருந்துக்கு போகணும்? போன இடத்துல மூக்க அறுத்துக்கிட்டு வரணும். நல்லா இருக்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறது. அவளை ஒருத்தன் கடத்தி கட்டாயப்படுத்தி வாழ வச்சுட்டு இருப்பான். தெரிஞ்சு இவனை அமைதியா இருக்க சொல்றீங்களா? அதுக்காக போக சொல்லி ஏன் பொட்ட அழிச்சிக்க சொல்றீங்களா? அதானே, அவன் ஏதோ காணாததை கண்டுட்ட மாதிரி அந்த துளசிக்கு பல்லக்கு தூக்கிட்டு போறான். இவன் குறுக்க போனா அவன் சும்மா இருப்பானா? எங்க சும்மா இருந்தான்? அதான் டொப்பு டப்புன்னு சுட்டானே. துளசியை காப்பாற்றது உனக்கு பிடிக்கல, அதான் அப்படி பண்ணிட்டான். சரி, நீங்க சொல்றது நிஜமாவே இருக்கட்டும். நீங்க என்ன ஜேம்ஸ் பாண்டா இல்ல பழைய ஜெய்சங்கரா? அப்படியே வீர சாகசெல்லாம் பண்ணி கதாநாயகியை காப்பாத்துறதுக்கு. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஜெய்சங்கரோ இல்லை ஜேம்ஸ் பாண்டா வரணுன்ற அவசியம் கிடையாது. மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனும் போய் உதவி பண்ணலாம். நீ சொல்றத பார்த்தா இவ்ளோ தூரம் நடந்தும் நீ அடங்க மாட்ட போல இருக்கே. தொடர்ந்து துளசியை காப்பாத்த தான் போக போறியா? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? போறதா இருந்தா என் கழுத்து தாலிய அவர் கையாலே அறுத்து போட்டுட்டு போக சொல்லுங்க. ஆமா, அவர் கையால என் தாலியை அறுத்து போட்டுட்டு போக சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு அபசகனமா தெரியலாம் தோணலாம், ஆனா நான் சொல்றதுதான் நிஜம். எவனோ ஒருத்தன் என் தாலியை அறுத்து போடுறதை விட கட்டின இவரே என் தாலியை அறுத்து போட்டுட்டு போகலாம்ல. அத்தை சொன்ன மாதிரி அவ வெறி புடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவன் ரத்த சித்தெல்லாம் துளசி துளசின்னு தான் இருக்கு. நிச்சயம் அவளை தேடி இவர் போனார்னா கண்டிப்பா கொன்னுதான் போடுவான். ஏய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இதுக்கு மேலே நான் வந்து சட்ட ரீதியாக தான் ஆக்ஷன் எடுப்பேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? அவரை விட நீதான் அதிகமா துளசி துளசின்னு அலையற. சட்டப்படி போய் தோத்துட்டு வந்துட்டல்ல, அதோட விட்டுடு. தேவயானா, நீ புரிஞ்சுக்காத பேசாதம்மா. துளசி இப்ப தப்பான சூழ்நிலையில இருக்கா. இருந்தா இருந்துட்டு போட்டோங்க. அவள அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ அது நமக்கு தேவையில்லை. வர கஷ்டத்தை அவளே அனுபவிச்சுட்டு போட்டோம். மாமா சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்குதுமா. அவள் பாவம், அந்த பிரச்சனை இருக்கானே, அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். துளசிய கொன்னு கூட போடட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன எனக்கு என்ன? இத பாருங்க, நான் இப்ப நேராவே கேக்குறேன், உங்களுக்கு துளசி வேணுமா? உங்களுக்கு துளசி வேணுமா? வேணும்னா சொல்லுங்க மாமா, நானே நேரா துளசி கிட்ட போறேன். அந்த பிரசன்ன கிட்ட போய் துளசிய விட்டு தானே தூது போறேன். என்னடி தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாத்த, தெரிஞ்சுதான் பேசுறேன். இவரால துளசிய விட்டு தர முடியாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுதான் பேசுறேன். அவனுக்கு மட்டும் இல்ல,
இவருக்கும் ரத்தம் சித்தெல்லாம் துளசிதான். மாமா நீங்களே சொல்லுங்க, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி இவர் எதுக்காக அடுத்தவன் பொண்டாட்டிய மீட்க போனோம்? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கத்துறேங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நான் எந்த காரணத்துக்காக கத்துறேங்கிறத நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. அவர் முடிவுல கரெக்டா இருந்தா நான் என் முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். மறுபடியும் அந்த துளசிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாருன்னா என்ன விதவையாக்கிட்டு போ சொல்லுங்க. ஏய் பாத்தியாடா, நல்லா வாடுறதுக்காக தொங்க தொங்க தாலி கட்டிட்டு வந்த பொண்ண எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு பாத்தியா? என் தாலி அறுத்து போட்டுட்டு போங்கன்னு சொல்றா. என் தலை எழுத்து. இதுக்கப்புறமாவது திருந்த பாரு. அர்ச்சனை யார் பேருக்கு? சுவாமி பேருக்கே பண்ணுங்க. இல்ல என் குழந்தை பேருக்கு பண்ணுங்க. குழந்தையோட பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு பூரணி. பூரணி நாமதயஸ்ய மகர ராசி. மகர ராசியாம் பிரவிஷ்டா நட்சத்திராணாம் ஜாதஸ்ய தொட்டுக்குமா? அவளுக்கு ஆபரேஷன் சக்சஸ். சரி. க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். தேங்காய் அழுகி இருக்கே. தேங்காய் அழுகி போச்சு. வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அட கடவுளே, கோவில்ல அர்ச்சனை தேங்காய் அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போங்க போய் வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்க. தெய்வம் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு இப்படிதான் அறிகுறி காட்டுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் வேற தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா அப்பா இது வந்துடுறேம்மா. நீங்க சுவாமி இந்தாங்க கொடுங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். தொட்டு கும்பிட்டுக்கம்மா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்ரஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து. என்னடா கண்ணா, ஏன் டல்லா இருக்க? அந்த அந்த ஆண்டி தேங்காய் அழுகுனது அபசகனம் சொன்னாங்களேப்பா. அதெல்லாம் அதெல்லாம் சும்மாம்மா. நீ அதை என்னமா நினைச்சிட்டு இருக்கிற? இங்க பாரு, இந்த சகுனம்லாம் இங்க எதுவுமே கிடையாது. பூரணி, அந்த தேங்காய் அழுகுனதுக்கும் தெய்வத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து அந்த கடைக்காரன் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த தேங்காய் கடைக்காரன் இந்த தேங்காய் எத்தனை நாளா வாங்கி ஸ்டாக்ல போட்டு வச்சிருந்தானோ, ரொம்ப நாளா இருந்த தேங்காய் இருந்ததுனால அழுகி போயிருக்கும். அதுக்கும் சகுனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சகுனம் பாக்குறதே வந்து மூட நம்பிக்கை, முட்டாள்தனம். எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல நேரம் நல்ல சகுனம் எல்லாம் பார்த்துதான் வெளியூருக்கு கார்ல கிளம்பி போறாங்க. அப்படி போற நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல மாட்டுறது இல்லையா? நீ வந்து இதெல்லாம் நம்பவே கூடாது. எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற கடவுளை நம்பு. ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு பஞ்சபூதங்களா பரவி இருக்கிற அந்த பரம்பொருளை நம்பு. அவன் உன்னை காப்பாத்துவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவளாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியவன், அம்பலத்தாடுவான். மலர்வலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி.
சாப்பாடு கொண்டு வரட்டுமா துளசி? நல்லதோ கெட்டதோ அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். நீ கொஞ்சம் இறங்கி வந்தா யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது. வேற வழி இல்ல, நான் இறங்கிதான் ஆகணும். நான் இதுக்கு மேலேயும் இறங்கி வரலனா அது எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான். நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அவர் போற பாதை தப்பா இருந்தாலும் அவர் நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இதுக்கு மேலேயும் நான் என்ன மாத்திக்காம இருந்தேனா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இனிமே நான் உங்க தம்பிக்கு ஒரு நல்ல மனைவியா, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். நான் பழசெல்லாம் மறந்ததாவே இருக்கட்டும். வெரி குட் துளசி. எனக்கு எனக்கு உண்மையிலேயே இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் துளசி, உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு அழகு. அது இங்கிலீஷ்ல கூட குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. சத்தியமாவே நீ இப்போ குட் கேர்ள் தான். எனக்கு என்ன துளசி, இது ரொம்ப பழைய டயலாக் தான், இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தும், அதனால சொல்றேன். நம்ம விருப்பப்பட்டது கிடைக்கலன்னா நமக்கு கிடைச்சது விரும்பணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டல, எனக்கு அது போதும் துளசி. வேற எதுவுமே வேணாம். இனிமே வாழ்க்கையில யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. எல்லார் லைஃபுமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் துளசி. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு. அக்கா, நீ போய் துளசிக்கு சாப்பிட சீக்கிரம் போ. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு துளசி. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் மாறலடா, நடிக்கிறேன். எனக்கு இது போதும் துளசி, எனக்கு இது போதும். எந்த தைரியத்தில் தெரியுமா நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாறுவேன்னு நான் இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உன்னோட இந்த கர்ப்பத்தை நான் கலங்கமாவும் அசிங்கமாவும் நினைச்சது இல்லை துளசி. என்ன நம்பு, என்ன பெத்தவன் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நிச்சயமா நீ காரணம் இல்லாம இந்த கர்ப்பத்தை சுமந்திருக்க மாட்டேன். இப்போ இந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைங்கிறது உன் அம்மாக்கும் அப்பாக்கும் மட்டும் தான் துளசி தெரியும். அது ஏன் முட்டாள்தனம், நான் அவசரப்பட்ட அன்னைக்கு சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் துளசி. என் குழந்தையாவே பிறக்கட்டும், என் குழந்தையாவே வளரட்டும், என் குழந்தையாவே வாழட்டும் துளசி. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. நான் அந்த குழந்தை மேல வெறுப்பே காட்ட மாட்டேன். எனக்கு நீ இப்போ மனசு மாறிட்டல, எனக்கு அது போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் துளசி. வேண்டாமா? இனிமே தாண்டா எல்லாமே இருக்கு.